உங்களை வந்து ஏழையாகவோ அல்லது பிச்சைக்காரனாகவோ ஆக்கக்கூடிய 7 விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து ஒன்று வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அதிகமாக கடை வாங்கி செலவு பண்ணுறது தான். இதில் வந்து மொத்தம் 2 இருக்குது. அதில் ஒன்று வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட அத்தியாவசிய தேவைக்காகவும் அவசர தேவைக்காகவும் வாங்குகிற கடன். ஏன்னா இது வந்து நம்ம வந்து வேறு வழி இல்லாமல் வாங்கி தான் ஆகணும். இதுக்கு வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, உங்கள் ஆடம்பரத்துக்காகவும் பகட்டுக்காகவும் வாங்குகிற கடன், அல்லது உங்கள் ஆசையை வந்து நிறைவேற்றுறதுக்காக வாங்குகிற கடன். இந்த அவசரத்துக்கும் அத்தியாவசியத்துக்கும் வாங்குற கடன் வந்து இதிலே நம்ம வாங்கிட்டு நம்ம அதையே மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருப்போம். இதில் நீங்கள் வந்து உங்கள் ஆசைக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் வாங்கினா என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த கடன்கிற அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு புதகுழி மாதிரி தான். அதுக்குள்ளே நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னா அது நம்மளை வந்து முழுங்கிரும். நம்ம வந்து கடை வாங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சம்பாதிக்கிற காசெல்லாம் நமக்கு கிடையாது. அதை வந்து கடன் கட்டவும் வட்டி கட்டவும் இப்படி திருப்பி அதிலேயே நம்ம போட்டுகிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து சம்பாதிக்கிற எல்லாமே நம்ம வீட்டு பற்றாக்குறைக்காக திருப்பி கடை வாங்குவோம், திருப்பி நம்ம அடைப்போம். அதை தூக்கி இதில் போட்டு இதை தூக்கி அதில் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொட்டேஷன் விட வந்து ஆரம்பிச்சிருவோம். இந்த கடனுக்கிற மாய வலைக்கில் மட்டும் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர வந்து சுலபமான விஷயம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று தான். அது நம்மக்கிட்ட இருக்கிற மொத்தத்தையுமே உருவிட்டு நம்மளை வந்து பிச்சைக்காரனாக ஆக்கிறோம். 2, குடி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு போதைப் பொருளுக்கு வந்து நீங்கள் வந்து அடிமையாக இருக்கிறது. இது வந்து 2க்குமே ஒரு பெரிய வித்தியாசம் வந்து ஒன்றுமே இல்லைங்க. 2க்குமே ஒரே ஒற்றுமை தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இது வந்து தொட்டா விடாது. கடனில் வந்து நம்ம வந்து தெளிவாக இருக்கும்போது வந்து மற்றவங்களுக்கு வந்து உழைச்சி வந்து காசு கொடுப்போம். இதே நம்ம வந்து போதையில் வந்து நிதானமாக இல்லாமல் இருக்கிறப்போ உழைச்ச பணத்தை வந்து அடுத்தவங்க கிட்ட வந்து கொடுப்போம். உடம்புக்கு வந்து ஒன்று வரும்போது தான், நமக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது, ஒரு ஆபத்தான சூழ்நிலை வரும்போது தான் நம்ம வந்து இந்த போதை பழக்கத்தால் தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிய வரும். இதுவும் நம்ம வந்து பிச்சைக்காரன் ஆகிற வரைக்கும் நம்மளை வந்து தெரிய விடாது. 3, வருமானத்தை விட வந்து நம்ம வந்து அதிகமாக செலவு பண்ணுறது. இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து வர்ற வருமானத்தை விட வந்து நம்ம வந்து அதிகமாக எதோ செலவு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஏதோ ஒரு தப்பான ரூட்டில் வந்து போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து மாற்றி யோசித்து நம்ம வந்து மாற்றிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். வருமானம் வந்து வர்ற வரைக்கும் வந்து நமக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த பணப்புழக்கம் நிற்கிறப்ப தான் நம்ம வந்து பிச்சைக்காரனாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து உணர்ந்துக்கிடுவோம். 4, சேமிக்கிற பழக்கம் வந்து நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கிறது, இல்லைன்னா அளவில் வந்து ரொம்ப குறைவான அளவு வந்து சேமிக்கிறது. சேமிப்பு அப்படிங்கிறது வந்து கர்ணனோட கவச குண்டல மாதிரி. நம்ம ஆபத்தான காலத்தில் இல்லை இக்கட்டான சூழ்நிலையில் வந்து அது வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்மளை வந்து காப்பாற்றும். நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், நம்ம கடன்காரர்களுக்கு முக்கியமான ஒன்று நம்மக்கிட்ட வந்து சேமிப்புங்கிறது வந்து ஒன்று இல்லாமல் இருக்கிறது தான். எப்போ நம்மக்கிட்ட சேமிப்பு ஒன்று இல்லையோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அடுத்தவங்ககிட்ட வந்து கடை வாங்க வந்து ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான், கடை வாங்கினா நம்ம வந்து பிச்சைக்காரன் ஆகிடுவோம். அதனால சேமிப்பு வந்து ஒரு முக்கியமான காரணம். 5, யோசனையே இல்லாமல் நம்ம வந்து கிரெடிட் கார்டை வந்து அதிகமாக பயன்படுத்துறது. ஒருவேளை நம்மக்கிட்ட வந்து கடன் அட்டை அப்படிங்கிற பாருங்களேன், நம்ம வந்து இது வந்து தமிழில் சொல்லும்போது வந்து கடன் அட்டைன்னு சொல்லி சொல்கிறோம், இங்கிலீஷில் வந்து கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது ஏதோ ஒரு ஸ்டைலாக இருக்குல்ல, அப்படி ஸ்டைலாக இருக்கிறனால தான் என்னவோ நம்ம வந்து அந்த கடன் அட்டையை வந்து நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம் போல். பயன்படுத்துனால தான் நம்மக்கிட்ட வந்து எப்பயுமே காசு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிற உணர்வு வந்து நமக்கு வந்து அது கொடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த கிரெடிட் கார்டை வந்து நம்ம கிரெடிட் கார்டை வந்து கடன் வாங்கி நம்ம வருமானத்தை விட அதிகமாக செலவு பண்ணிவிட்டு அந்த காசை கட்ட முடியாமல் வந்து முழிச்சுக்கிட்டு இருப்போம். அதனால அந்த கிரெடிட் கார்டை வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து மிக மிக கவனம் தேவை. 6, இது 10 ரூபா தானே, இது 20 ரூபா தானே, இது 100 ரூபா தானே அப்படி சொல்லிட்டு சின்ன சின்ன தொகையுமே அதிகமாக செலவு பண்ணுறது. இதைத்தான் பெரியவங்க வந்து சொல்லுவாங்க, சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் வந்து இதுதான். நாம் வந்து எந்த ஒரு சின்னதான ஒரு பொருள் ஒரு தொகையாக இருந்தாலுமே அதை வந்து நீங்கள் வந்து அலட்சியமாக நினச்சி பார்த்துறாதீங்க. நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஒன்று சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு கடைக்கு போய் ஒரு 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட் வாங்க போகிறோம் அப்படின்னா அதில் 1 ரூபா கம்மி பண்ணி 4 ரூபாய்க்கு கேட்டால் கூட அந்த கடைக்காரர் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டான். இதே நீங்கள் வந்து ஒரு பஸ்ஸில் போகும்போது 5 ரூபா தானே டிக்கெட்டு, நான் ஃப்ரீயாக போய்க்கிறேன் அப்படி சொன்னாலுமே அந்த டிக்கெட்காரர் எடுக்கிறவர் வந்து உங்களுக்கு சும்மா விட மாட்டாங்க, தடுத்து விட்டுருவாங்க. அதனால சின்ன சின்ன தொகையுமே நீங்கள் வந்து குறைச்சி மதிப்பிடாதீங்க, அதை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. 7,
நீங்கள் வந்து பணத்தை வந்து தேவையான விஷயத்துக்கு வந்து செலவு பண்ணாமல் இருக்கிறது தான். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கடை இல்லைன்னா ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னா, அங்கே உங்களுக்கு கீழே அங்கே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, அதுக்கு தேவையான மிஷினு, அவங்களுக்கு தேவையானது, வேலையாட்களுக்கு தேவையானது வந்து செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து பணக்காரனாக வந்து ஆக முடியும். அப்படி நீங்கள் வந்து கஞ்சத்தனம் பண்ணுறத வந்து உங்களுக்கு வந்து நல்லது கிடையாது. நீங்கள் நினைக்கலாம், இந்த ஆள் போனால் இன்னொரு ஆள் வருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அலட்சியமாக நினைக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ செலவழித்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல வேலையாட்கள் வந்து கிடைக்க மாட்டாங்க. ஒரு நாள் வந்து உங்களை அடுத்தருக்கு கொண்டு வரது கூட வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம மட்டுமே உழைச்சா மட்டும் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து பணக்காரனாக ஆக முடியாது. நமக்காக 10 பேர் உழைக்கிறப்ப தான் நம்ம வந்து பணக்காரனாக ஆக முடியும். அப்படி உங்களுக்காக உழைக்கிற 10 பேர்த்துக்காக நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்கள் காசு வந்து டபுள் மடங்காக உங்களுக்கு வந்து திருப்பி வரும். அதனால் என்றைக்குமே நல்ல வேலைக்காரனை மட்டும் இழந்துடாதீங்க. உங்ககிட்ட இருக்கிறது 5 ரூபாவோ 50 ரூபாவோ அது வந்து உங்களை வந்து கோடீஸ்வரன் ஆக்குறதும் பிச்சைக்காரன் ஆக்குறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.